வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் ஆஃபரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே சேலரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எந்தெந்த ஜாப்லாம் ஃபில் பண்ண போகிறாங்க, எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஸோ இதில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இந்த அஃபிஷியல் ஜிஓ நோட்டிஃபிகேஷனை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான ஃபுல் டீட்டெயிலையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் கேண்டிடேட் வந்து எப்படி எலிஜிபிளாக இருக்கணும், ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான அஃபிஷியல் லிங்க்கையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா 21/5/2024 அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஏதாவது தப்பாக ஆன்சரை ஃபில் பண்ணிட்டா அதுக்கான பெனால்ட்டியும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப்புக்கான எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா எந்தெந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அட்டாச் பண்ணோம் அந்த டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா 506 போஸ்ட்டை டோட்டலாக ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. பிஎஸ்எஃப்க்கு வந்து 186 போஸ்ட்டும், சிஆர்பிஎஃப்க்கு 120 போஸ்ட்டும், சிஐசிஎஃப்க்கு 100 போஸ்ட்டும், ஐடிபிஎஃப்க்கு 58 போஸ்ட்டும், எஸ்எஸ்பிக்கு 42 போஸ்ட்டும், இதே போல் 506 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, மதுரை, ஸோ இந்த 2 ஏரியாவிலையுமே ஸோ இதில் எக்ஸாம் சென்டர் நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமமாகவே 20 இயர்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனாலிட்டியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரியுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகரிக்கெலாம் எந்த விதமான ஃபீஸ் கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. மற்ற கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் ஜிஓ நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி இல்லை மற்ற டீட்டெயிலாம் என்னென்ன இருக்குது, ஸோ இதில் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், இது ஓஎம்ஆரில் இல்லை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க, எப்படிலாம் டிக் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்புறமா இந்த குவாலிஃபையாக இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.